ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் முதல்ல இந்த பட்டத்தை இவருக்கு யார் கொடுத்ததுன்னு தெரில, அவனை தேடி பிடிச்சி உதைக்கணும். இந்த திவாகர் இருக்கார்ல, இவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் என்ன பேசியிருக்காருன்னா, சூரி இருக்கார்ல, அவரை மாதிரி சின்ன சின்ன கெட்டப்லலாம் நடிக்க முடியாதான். சூரி ஆரம்பத்தில் வந்துட்டு எதுவுமே படிக்கலையாம், 2வது 3வது தான் படிச்சிருக்காராம். பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருந்தாராம். அதனால 500க்கும் 1000த்துக்கும் ஆரம்பத்திலேருந்து சினிமாவில் நடிச்சிட்டு வந்து இருக்காரு. ஆனால் நான் வந்துட்டு டாக்டருக்கு படிச்சிருக்கேன், என்னால் இந்த 500 1000த்துக்கெல்லாம் அடிமட்டத்திலேருந்துலாம் வர முடியாது, கீழ்மட்டத்திலாம் நடித்து வர முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இதை பார்த்தவங்க தான் பயங்கரமாக காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ கிறுக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், நமக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகுது, சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு மூஞ்சை காமிச்சு சோறு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதை பேஸாக வச்சுக்கிட்டு இப்போ நடித்தா சூரிய அளவுக்குலாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வரதை பார்த்து எல்லாரும் செம்மையாக திட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உன் மூஞ்செல்லாம் பார்க்கறதே பெரிய விஷயம், இருந்தாலும் எவனோ வந்துட்டு வேலை வெட்டி இல்லாமல் உன் மூஞ்சை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ இவ்வளோ பேசிட்டு இருக்கியா? சூரி எந்த இடத்துல இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படமாக நடித்து திறமையை வளர்த்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உனக்கெல்லாம் என்ன திறமை இருக்குது? கிறுக்க மாதிரி சும்மா கையை காலை தூக்கி ஆடிக்கிட்டு நீ எல்லாம் சூரி மாதிரி 500 1000த்துக்கு நடிக்க மாட்டேன்னு திமிரா பேசிட்டு இருக்கியா அப்படின்னு இவரை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவரை பார்த்து கேள்வி கேட்டு எந்த பிரோஜனமும் கிடையாது. இவரை ஒரு பெரிய மனுஷன் நினச்சிக்கிட்டு இன்டர்வியூ எடுக்கிறவங்க, இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் கூப்பிட்றவங்க, ஓப்பனிங் ஃபங்க்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு இவரை கூப்பிட்டு வச்சு இவரை ஒரு விஐபி ஆக்கிட்டாங்க. அதுவும் இன்னும் கேவலமான விஷயம் என்னன்னா, கல்லூரிகளுக்கு கூட வந்துட்டு சீஃப் கெஸ்டா இந்த மாதிரி முட்டாள்களை தான் வந்துட்டு கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால தான் இப்பெல்லாம் வந்துட்டு திறமை இருக்கவங்களை விட திறமை இல்லாதவங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகளும் மரியாதையும் கிடைச்சி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.